செய்திகள். உத்தரப்பிரதேச விவசாயிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி கைது. பிரச்சனையை காங்கிரஸ் அரசியலாக்க முயல்வதாக பாஜக குற்றச்சாட்டு. பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ஆப்கானிஸ்தான் பயணம். தாலிபான்கள் அச்சுறுத்தல் குறித்து அதிபர் கர்சாயுடன் பேச்சுவார்த்தை. வாக்கு எண்ணிக்கை வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன் குமார் பேட்டி. ஆண்டு IAS தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழகத்தை சேர்ந்த திவ்ய தர்ஷினி முதலிடம். வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச விவசாயிகள் பிரச்சினையை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்க முயல்வதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் விவசாயிகளோடு போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக விவசாய நிலங்களை அம்மாநில அரசு ஆக்கிரமிப்பு செய்தது. இதைத் தொடர்ந்து விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு கூடுதல் விலை வேண்டுமென கேட்டு கடந்த சில நாட்களாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் விவசாயிகள் போராட்டத்திற்கு இதுவரை 2 காவலர்கள் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். இதனிடையே விவசாயிகள் போராட்டத்தை நேரில் பார்க்க சென்ற அம்மாநிலத்தின் எதிர்க்கட்சியினர், பாஜகவினர் உட்பட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பலரையும் போலீசார் கைது செய்து திருப்பி அனுப்பினர். ஆனால் சம்பவ இடத்திற்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி சென்று விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ராகுல் காந்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டார். அவரோடு உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் ராகுல் காந்தியை போலீசார் டெல்லி எல்லையில் வைத்து விடுதலை செய்தனர். இந்த நிலையில் நொய்டா பகுதி விவசாயிகளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து பேசியதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்தது. அதுகுறித்து பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங், விவசாயிகளின் போராட்டத்தை ராகுல் காந்தி தனக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய்கிறார் என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஆப்கானிஸ்தான் செல்கிறார். ஆப்கான் அதிபர் ஹமீது கர்சாய் அழைப்பின் பேரில் பிரதமர் மன்மோகன் சிங் இன்று ஆப்கானிஸ்தான் செல்கிறார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஆப்கான் செல்லும் பிரதமர் மன்மோகன் சிங் அங்கு ஹமீது கர்சாயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அப்போது பின்லாடன் கொல்லப்பட்டதற்கு பிந்தைய சூழ்நிலை, தாலிபான்களின் அச்சுறுத்தல், ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வாபஸ் பெறும் விவகாரம் ஆகியவை பற்றி இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். அதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் இந்தியா மேற்கொள்ளவுள்ள முதலீடுகள், திட்டங்கள் ஆகியவை பற்றியும் அப்பணியில் ஈடுபட்டுள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு பற்றியும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இதனிடையே இரு தரப்புக்கும் இடையே பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 வருடங்களுக்கு பிறகு பிரதமர் மன்மோகன் சிங் தற்போது ஆப்கான் செல்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு இளைஞர்களின் வாக்குகள் பெருமளவில் கிடைத்திருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இதற்கு காரணம் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் செல்வாக்கு என்று ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பொறுப்புக்கு தகுதியானவர் ஜெயலலிதா என்று 45%, கருணாநிதி தகுதியானவர் என்று 41% கூறியுள்ளனர். இந்த 4% உயர்வுக்கு இளைஞர்களின் ஆதரவு முக்கியமாகும். இந்த தேர்தலில் தேமுதிக, அதிமுக கூட்டணி 168 இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. நாளை வாக்குகள் எண்ணும்போது மாலை 4 மணிக்கு இந்த உண்மைகள் வெளியாகும். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணிக்கை வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் 91 வாக்கு எண்ணும் மையங்களில் 6 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன.
தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை குறித்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், காலை 8 மணி முதல் 8:30 மணி வரை தபால் ஓட்டுகள் எண்ணப்படும் என்று தெரிவித்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகியுள்ள வாக்குகள் எண்ணிக்கை காலை 8:30 மணிக்கு தொடங்கும் என்று கூறிய பிரவீன்குமார், இந்த பணியில் 16,966 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள் என்று கூறினார். 12 பேர் மினிமம் ஈச் கவுண்டிங் ஹால், சென்ட்ரல் ஹால் கிடைக்கும் தான். சில இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம் தான். ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம 3 டியர் செக்யூரிட்டி போட்டுக்கோம். ஒரு அவுட்டர் செக்யூரிட்டி இருக்கு, நம்ம கேம்பஸ் இருக்கு, கேம்பஸ்க்கு 100 மீட்டர் 2 பக்கம், தட் வில் பி தி அவுட்டர் செக்யூரிட்டி. அது பெடெஸ்ட்ரியன் ஜோன், அங்கே ஏதோ வெஹிக்கிள் வரக்கூடாது. வாக்கு எண்ணிக்கையின் போது எந்தவித அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரவீன்குமார், தற்போது பாதுகாப்பு பணியில் உள்ள 45 கம்பெனி போலீசாருடன் மேலும் 17 கம்பெனி துணை ராணுவ படையினர் வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்தார். சிஆர்பிஎஃப் நம்ம கிட்ட 45 கம்பெனி யூஸ் பண்ண போகிறோம். 27 கம்பெனி ஏற்கனவே இருக்காங்க டியூட்டியில் எல்லா கவுண்டிங் சென்டரில். இன்னும் 18 கம்பெனி இன்னைக்கு ஃப்ளைட்டில் கொல்கத்தாலேருந்து ஃப்ளைட்லேருந்து வருவாங்க. அது மாதிரி பண்ணும்போது எல்லா ஹாலுக்கு 1.5 செக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். 1.5 செக்ஷன், ஒரு செக்ஷன் இஸ் 8 பேர். மேலும் முதன்முறையாக வாக்குகள் எண்ணிக்கை வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறினார். வாக்கு எண்ணும் மையத்தில் செல்போன் கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். IAS தேர்வில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ள தமிழக மாணவி திவ்ய தர்ஷினி ஊழலை முற்றிலும் ஒழிக்க பாடுபடப் போவதாக தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டுக்கான IAS தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் இந்திய அளவில் தமிழகத்தை சேர்ந்த மாணவி திவ்ய தர்ஷினி முதலிடத்தை பிடித்துள்ளார். அவரைத் தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களாக அருண்குமார், அபிராம் சங்கரன் மற்றும் அரவிந்த் ஆகியோர் முறையே 3, 4 மற்றும் 8 ஆகிய இடங்களை பிடித்துள்ளனர். இதுவரை IAS தேர்வில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் முதலிடம் பிடிக்காத நிலையில் 2010ஆம் ஆண்டிற்கான IAS தேர்வில் திவ்ய தர்ஷினி முதலிடம் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரானவர். முதலிடம் பிடித்தது குறித்து அவரிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு தனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும், இந்த வெற்றியை தனது பெற்றோர்களுக்கும் பயிற்சி அளித்த IAS அகாடமியின் இயக்குநருக்கும் காணிக்கையாக்குவதாக கூறினார். என் பேர் திவ்யதர்ஷினி. ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் வாட்டி நியூஸ் கேட்கும் போது என்னால் நம்ப முடியலை. பட் இந்த கிரெடிட் எல்லாமே என்னோடய பேரண்ட்ஸ், அதுக்கப்புறமா பிரபாகரன் சார் ஆஃப் பிரபாஸ் IPS அகாடமி சென்னை, அவங்க 2 பேருக்கு முக்கியமாக போகும். என் ரிலேட்டிவ்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய செகண்ட் அட்டெம்ப்டில் 3 ஸ்டேஜையும் கடந்து வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மேலும் ஊழலை முற்றிலும் ஒழிக்க பாடுபட போவதாகவும் திவ்ய தர்ஷினி அப்போது குறிப்பிட்டார். வாக்கு எண்ணும் இடத்தில் கணினி புள்ளி விவரங்கள் பதிவு செய்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் ஏற்பட்ட முறைகேடுகளை தேர்தல் ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டுவர விரும்புவதாக தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கையின் போது மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திற்கு ஆதரவாக புள்ளி விவரங்களை பதிவு செய்தவர்கள் முறைகேடுகளில் ஈடுபட்டதால் அதிமுகவை சேர்ந்த ராஜகண்ணப்பன் தோல்வி அடைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் நடப்பு வாக்கு எண்ணிக்கையின் போது கணினி புள்ளி விவரங்கள் பதிவு செய்பவர்களை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் அனுமதிக்க வேண்டும் என்றும், இந்த பணியில் அமர்த்தப்படும் முன்பு அவர்களை பற்றிய விவரத்தை தேர்தல் ஆணையம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஆதர்ஷ் வீட்டு வசதி சங்கத்தில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் குழு முன்னாள் முதல்வர்களான விலாஸ்வராவ் தேஷ்முக், அசோக் சவான் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது.
கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தாருக்கும் பொதுமக்களுக்கும் வீடுகளை கட்டித் தருவதற்காக மும்பையில் ஆதர்ஷ் வீட்டு வசதி சங்கம் துவக்கப்பட்டது. இதில் ஒதுக்கப்பட்ட வீடுகளில் 40% தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒதுக்கியதாக அப்போது மகாராஷ்டிர வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த அசோக் சவான் மீது புகார் கிளம்பியது. மேலும் இந்த ஊழலில் பல அரசியல்வாதிகள் மற்றும் ராணுவத்தினர் சம்பந்தப்பட்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அது பற்றி விசாரிக்க 2 நபர் விசாரணை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. அது தொடர்பாக சிபிஐ நடத்திய விசாரணையில் 14 பேர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் 2 நபர் விசாரணை குழு மகாராஷ்டிர முன்னாள் முதல்வரும் தற்போது மத்திய கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருமான விலாஸ்ராவ் தேஷ்முக் மற்றும் முன்னாள் முதல்வர் அசோக் சவான் ஆகியோரை விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்ப உத்தரவிட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.